வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. மனதின் 10 படிகள். உடலை இயக்குவது உயிரின் வேலை. அதனை பாதுகாத்து அணு அடுக்கு சீர்குலையாமல் தடைவரும் போது, அதை உணரும்போது, மனமாக விரியும் போது உணர்ந்த தடையை நீக்க முயல்வது உயிரின் 2வது வேலையாகும். தடையால் உணர்ச்சி ஏற்படவே அதனை போக்க பொருள் அல்லது சூழ்நிலை அல்லது நட்பு வேண்டும். அப்போது தேவை உருவாகிறது. உணர்ச்சியாக மாறி நிற்பதும் தேவையாக எழுந்து நிற்பதும் உயிர்தான். தேவை ஏற்படவே அதை சமன் செய்ய முயற்சி தோன்றுகிறது. முயற்சியின் காரணமாக செயல் மலர்கின்றது. செயலானது இயற்கை ஒழுங்கமைப்பின்படி விளைவு தருகிறது. விளைவை உயிரானது அனுபோகம் ஆகப்பெறுகிறது. அனுபோகத்திலிருந்து இன்ன செயல் செய்தால் இன்ன விளைவு வரும், அதனால் இன்ன அனுபவத்தை பெறலாம் என்ற அனுபவத்தை உயிர் பெறுகிறது. உயிர் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி அதன்பின் இன்ன விதமான சூழ்நிலையில் இன்ன விதமான உணர்ச்சி தோன்றியதனால் இன்ன விதமாக செயல்பட வேண்டும் என்று ஒரு தெளிவினை பெறுகிறது. இறுதியாக எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு முடிவினையும் உயிர் செய்து வைத்து கொள்கிறது. எனவே உயிரே உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல் விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 கட்டமாக உயர்ந்து படர்ந்து நிற்கிறது. எனவே உயிரினது படக்க நிலை ஆற்றல்தான் மனம். ஆங்கிலத்தில் basic extension of the life energy is mind எனலாம். உடல் வரையில் இன்ப துன்ப அனுபவங்களில் குறுகி நில்லாமல் ஆன்மா பற்றியும் இறைவனை பற்றியும் ஆராய உயரும் நிலையில் இந்த மனதையே அறிவு என்கின்றோம். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.